ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாயி சத்சரிதம் அத்தியாயம் 38 பார்ட் 1. இந்த அத்தியாயத்தில் காலா கதம்ப உணவு, பாபாவுடைய அண்டி பாத்திரம், நானா சாஹேப் சந்தோர்கர் கோவிலை மதிக்காதிருத்தல், ஆசிரியருக்கு பாபா ஒரு கிண்ணம் மோரை கொடுக்குறாரு. இதெல்லாம் தான் நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். ஓ சத்குரு சாய்நாதா, இந்த உலகம் அனைத்துக்கும் மகிழ்ச்சியை கொடுத்து தங்களுடைய பக்தர்களை பெரிய பெரிய பேரிடர்களிலிருந்து காத்து அவங்கள ஒரு எஸ்காட்டை போல் சூழ்ந்து எப்போவுமே நீங்கள் அரவணைச்சிட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட சாய்நாதரை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பலவிதமான துன்பங்கள்லேருந்து பக்தரை காப்பாற்றுறாரு. இந்த தூய ஆன்மாவான சாறு அப்படின்றது என்னென்னா, பிரம்மாவுடைய அந்த மோல்டில் ஊற்றப்பட்டு அதிலிருந்து பல மணிமுடி ஞானிகள்லாம் நம்ம உலகத்துக்கு வந்து தோன்றி அப்பப்போ பக்தர்களை காத்து ரட்சிச்சுருக்காங்க. அதில் எல்லாத்துக்கும் மணிமுடியான மேலான ஞானியான சத்குரு சாய்நாதரும் அந்த அச்சிலேருந்து வந்து தங்களுடைய பக்தர்களை அரவணைச்சி அவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இரட்சகராகவும் இருந்திருக்கார். அப்படிப்பட்ட சாய்நாதரை பணிந்து வணங்கி நம்ம அத்தியாயத்துக்குள்ளே போயிடுவோம். பாபாவுடைய அண்டி பாத்திரம். இந்த அண்டின்றது எப்படின்னா, 50 பேருக்கு 100 பேருக்கு அப்படின்னு 2 பாத்திரம் வச்சுருக்காரு. நம்ம சாஸ்திரத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் சில சாதனைகள்லாம் ஒரு விதியாக்கப்பட்டிருக்கு. கிருதயுகத்துக்கு தவம் அப்படின்றாங்க, திரேதா யுகத்துக்கு ஞானம், துவாபர யுகத்துக்கு யஜ்ஞம் வளர்க்கணுன்றாங்க, கலியுகத்துக்கு தானம். இந்த கலியுகத்துக்கு தானம்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் துணிமணி, புஸ்தகம், உடல் தானம், கண் தானம், கிட்னி தானம், இப்படி எல்லா தானங்களும் இருக்குது. ஆனால் இவை எல்லாத்துலேயுமே சிறந்த தானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். ஏன்னா சோறு போட்டால் தான் நம்ம நிலையாக இருந்தால் தான் நம்ம கண் தானம், கிட்னி தானம் கொடுக்க முடியும். அதனால் மத்தியான நேரத்தில் யாராவது பசி அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு பலவிதமான டென்ஷனும் குழப்பமும் ஆயிடுறது. இது நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் அதே பிரச்சனை தான். இதை புரிஞ்சுட்டு தான் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் பசி உள்ளவர்களுக்கும் யார் உணவை கொடுக்குறானோ அவன்தான் பெரிய கர்ணனை போல கொடையாளி, அவன்தான் பெரிய தர்மவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த உணவை பிரம்மம் அப்படின்றது ஒரு கோட்பாடு இருக்குது. இந்த உணவுலேருந்து தான் எல்லா உயிர்களும் பிறக்கிறது. பிறந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுறது, இறந்தாலும் அதுக்குள்ளே தான் எல்லாமே செல்வது அப்படின்றது தைத்திரிய உபநிஷதம். ஒரு கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாக்க நம்ம அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவருக்கு தேவையான சாப்பாடை நம்மால் முடிஞ்சதை போட்டு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கடமை. இந்த பணம், இந்த சொத்து, இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் தானம் செய்யறதுக்கு என்னென்னா கொஞ்சம் நமக்கு தேவையான அறிவும் விவேகமும் தேவைப்படும். ஆனால் உணவு விஷயத்தில் அப்படி இல்லை. யார் வந்தாலும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம அவங்களோட பகிர்ந்து சாப்பிட்டாலே அவனுடைய பசியும் தீரும், அவனுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிடும். அப்படி தான் இதுலேயும் ஒரு ப்ரியாரிட்டியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உடம்பு முடியாதவங்க, சரியாக நடக்க முடியாதவங்க, கண் பார்வை இல்லாதவர்கள், நோய் நொடியினால் கஷ்டப்படுறவங்க, ஆண்டிகள், இவங்களுக்கெல்லாம் தான் ஃபஸ்ட்டு சாய்ஸ் அண்டு ப்ரியாரிட்டி. அவங்களுக்கு முதல்ல நம்ம சாப்பாடை போட்டுடணும். நம்ம உடம்பு நல்லா இருக்குது அப்படின்றவங்களும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம பின்னால் தான் சாப்பிட்ணுன்றது ஒரு நேதியாக வச்சுருக்கோம். எப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ப்பா, முதல்ல வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டுடணும்பாங்க. அது ஒரு நீதி. அது ஃபேமிலிக்குள்ளே. உண்மையாகவே அன்னோன் பீப்புள் அப்படின்ற போது அந்த பசி முடியாதவங்க, கண் தெரியாதவங்க, ஆண்டிகள், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு போடணுன்றது ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறது இந்த சாஸ்திரங்கள். இதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு புண்ணியம் நிச்சயமாகவே அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் நிறைய பஜனை பாட்டு இல்லை வேறு ஏதோ வேலை செய்கிறீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது அன்னதானமே தானத்தில் சிறந்தது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மற்ற எல்லாத்த விட இதில் கிடைக்கிற புண்ணியம் எப்பவுமே ஜாஸ்தி. அதனால தான் பாபா என்ன பண்ணுவார்னா, இந்த அன்னதானத்துக்கு எப்பவுமே ஒரு சிறப்பான ஒரு ப்ரியாரிட்டியை கொடுத்து வச்சிருக்காரு.
பாபா தன்னுடைய தேவைக்கு கொஞ்சம்தான் அவருக்கு உணவு தேவைப்படுறது. அதை கூட என்ன பண்ணுறாரு, சில வீட்டுக்கு போய், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் மத்தியானம் 12 மணி வரைக்கும் ஒரு பிச்சை எடுத்து அதை தான் சாப்பிட்டு தன்னை கடைசி காலம் வரைக்கும் வச்சுருந்தார். ஆனால் அவரே தன்னுடைய பக்தர்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை யாருமே தடுக்கவும் முடியாது. அவரும் எந்த ஒரு பக்தரையும் நீ இந்த உதவிக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு அவர் எதிர்பார்க்க மாட்டார். யாரையும் தொந்தரவும் படுத்த மாட்டார். நேர அந்த மார்க்கெட்டுக்கு போவார். சோளம், மாவு, கோதுமை, பல இந்த மளிகை பொருட்கள் தேவை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவார். கோதுமையை அரைப்பார். ஏற்கனவே முதல் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம், காலராவை தானே கோதுமை அரைச்சி காலராவை ஊருக்கு வெளியில் கொட்டினார், கோதுமாவை அரைச்சி. அதே மாதிரி இப்போது என்ன பண்ணுறாருன்னா கோதுமையை தானே அரைக்கிறார். இந்த மாஸ்க்குக்கு முன்னாடி, மசூதிக்கு முன்னால் உள்ள ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் ஒரு பெரிய அடுப்பை அவரே தயார் செஞ்சு நெருப்பை பற்ற வச்சுருவார். அதுக்கு மேலே தான் நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, அந்த அண்டி 2 பாத்திரம், அந்த பாத்திரத்தில் ஓரளவுக்கு தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி வச்சுருவார். அவர்கிட்ட 2 விதமான பாத்திரங்கள் இருந்தது. ஒன்று சின்னது, இன்னொன்று பெருசு. சின்னது ஒரு 50 பேருக்கு சமைக்கிற மாதிரி, இன்னொரு பாத்திரம் 100 பேருக்கு சமைக்கிற மாதிரி. சில சமயம் பாபா என்ன பண்ணுவார்னா, அந்த மீட்டா சாவல் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை பொங்கலை அவரே சமைப்பார். சில சமயம் புலவையும் சேர்த்து மாமிசத்தோடு சமைப்பார். சில சமயத்தில் இந்த கொதித்துன்னு இருக்கும் அந்த வரன் அப்படின்ற ஒரு சூப்பையும் தயார் பண்ணி அதில் இந்த கோதுமை மாவு, இந்த போண்டாவெல்லாம் சில பேர் இந்த மோர் குழம்புல ரசத்தில் போடுற மாதிரி அந்த கோதுமை மாவை சின்ன சின்ன உருண்டையாவோ இல்லை தட்டையாக ரொட்டி மாதிரி தட்டி அதில் மிதக்க விட்டு வேக வச்சுருவார். அந்த மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் பொருட்களெல்லாம் அவரே வாங்கி அதை ஒரு அம்மியில் வச்சு இடித்து தூள் பண்ணி அந்த சமையல் பாத்திரத்தில் போட்டு இன்னும் அந்த உணவுக்கு நல்ல ஒரு மெருகு ஏற்றிடுவார். அப்போ தான் அந்த உணவு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணுவார்னா, தானே இந்த அவ்வளோ ஒர்க்குக்கும் சிரமத்தை எடுத்துகிட்டு செஞ்சுருவார். இந்த ஜவ்வாரி மாவுன்னு ஒன்று இருக்குது, அதை என்ன பண்ணுவார்னா தண்ணீரில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை தயிரில் கலந்து அம்பீல் அப்படின்னு ஒன்று தயார் செய்வார். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் அப்படின்றது அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த சாப்பாட்டோடு என்ன பண்ணுவார்னா இந்த அம்பியில் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஈவனாக விநியோகிச்சிருவார். அதே மாதிரி இந்த பாத்திரத்தில் தண்ணீர் கொதித்து இந்த அரிசியோ இல்லை அந்த வாசனை திரவியங்களோ இதெல்லாம் போட்டு கலக்கும்போது கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியில் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கையில் இருக்கிற அந்த முனையில் இருக்கிற கஃப்னியை மடித்து விட்டுட்டு வெறும் கையை என்ன பண்ணுவார்னா அந்த கொதிக்கிற பாத்திரத்தில் கையை விட்டு அப்படியே அவர் மேலும் கீழும் கலக்கி பார்ப்பார், அந்த பொருளெல்லாம் நல்லா வெந்திருக்கான்ட்டு. அப்படி அவர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர்கிட்ட எந்த ஒரு பயமும் இருக்காது. அதே மாதிரி அதை கலக்கி கையை வெளியில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவருடைய கை வெந்து போச்சோ இல்லை அந்த சூட்டுனால ஏதாவது ஒரு தீக்காயமோ ஆயிருக்குமோன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்படியா அந்த சமையல்லாம் முடிஞ்சு ரெடி பண்ணவுடனே என்ன பண்ணுவார்னா இந்த பாத்திரத்தில் எடுத்துன்னு போய் மசூதியில் எடுத்துன்னு போயிட்டு அதுக்கு உண்டான தேவையான ஒரு அந்த சம்பிரதாயப்படி அதை ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நைவேத்தியம் பண்ணிவிடுவார். இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்திங்கன்னா மகள்சாபதிக்கு தட்சணையும் கொடுக்கல, யாசகமும் பண்ண விடலை. ஆனால் இதில் ஒரு பெரிய பாக்கியம் பார்த்திங்கன்னா இந்த சமையல் பாத்திரத்துலேருந்து வர முதல் பங்கு மகள்சாபதி வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். அடுத்தது தாத்தியா கோட்டைய பாட்டில், அது அந்த அம்மா காடு மலையெல்லாம் தேடி அலைஞ்சு அவருக்கு ஆரம்ப காலத்தில் சாப்பாடு போட்டாங்க இல்லையா, இவங்க 2 பேர் போயிடும். அதுக்கப்புறம்தான் மிச்ச சாப்பாட்டை எல்லா ஏழை மக்கள், முடியாதவங்க, அனாதைகள், திக்கற்றவர்கள் எல்லாருக்கும் அவங்களுடைய மனசு மற்றும் வயிறு நிறையிற வரைக்கும் என்ன பண்ணுவார்னா பாபா தன்னுடைய கையாலேயே பரிமாறி விட்டுருவார். இந்த மாதிரி பாபா அவர் வாழ்ந்த காலத்தில் சமைச்சு
அதை வந்து இலையில் பரிமாறி அந்த உணவை சாப்பிட்ட பக்தர்கள்லாம் நிஜமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம எந்த விதத்துலேயுமே என்னென்னு சொல்கிறது. இப்படி கூட சில பேர் ஒன்று சொல்லுவாங்க, சில சந்தேகங்களும் கிளப்புவாங்க. பாபா வந்து இந்த கோதுமை, மீட்டா சாவல், இப்படி கரிகா, வாசனை திரவியங்கள்லாம் போட்டு ஒரு பாத்திரத்தில் கலந்துட்டார். அதே நேரத்தில் எப்படி வந்து ஒரு அசைவ உணவையும் பிரசாதமாக ஒரே நேரத்தில் பக்தர்களுக்கு வழங்குறாரு அப்படின்னு சில கொஸ்டின்ஸ்லாம், டவுட்டோ எல்லாம் மனசில் வரத்துக்கு வரும். இது வெரி சிம்பிள். அவர் என்ன சொல்கிறாரு, நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க நீங்கள் நான்வெஜ்ஜை சாப்பிடுங்க, வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க வெஜிடேரியனை சாப்பிடுங்க, இது பழக்கம் இல்லாதவங்க நீங்கள் போய் அதை பார்க்கவும் வேணாம், அதை தொடவும் வேண்டாம் அப்படின்னு அவர் எப்பவுமே அந்த ஒரு ஸ்டாண்டில் இருந்திருக்கார். இதை விசேஷமாக நீ வந்து அனுசரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உனக்கு விருப்பம் இருந்தால் பழக்கம் இருந்தால் சாப்பிடு, அது இல்லையா உள்ளே விட்டுடு அப்படின்றவார். ஏன்னா இந்த குரு ஒரு பிரசாதமாக நமக்கு எதையாவது கொடுக்கும்போது அது நல்லதா இல்லை ஏற்கத்தக்கது இல்லையா அப்படின்றத என்றவன் வந்து அவனுக்கு ஒரு நல்ல மோட்சம் கிடைக்காது அப்படின்னு ஒரு சேயிங்ஸ் இருக்குது. அதுவும் நல்லா உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதனால் இந்த கொள்கையை எந்த ஒரு பக்தனும் மனசில் ஏற்றுக்கொண்டு தான் இருக்கானான்ட்டு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில சமயம் பாபா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுவார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏகாதசி டே தாத்தா கேல்கர் அப்படின்றவர் ஒரு பாபாவுடைய அடியவர். அவர்கிட்ட என்ன பண்ணுவார், பாபா சில ரூபாவை கொடுத்து நீ நேராக போய் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கடைக்கு போயிட்டு மாமிசம் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லிடுவார். இந்த தாத்தா கேல்கர் வந்து ஒரு வைதிக பிராமணர். எல்லா விதமான ரிச்சுவல்ஸையும் சம்பிரதாயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில் அனுசரித்து ஃபாலோ பண்ணுறவர். இந்த பணம், இந்த தானியங்கள், இந்த க்ளோத்ஸு இதெல்லாம் நீங்கள் கடவுளுக்கு கொடுக்கும்போது நம்பிக்கையோடு நீங்கள் கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு ரியாக்ஷன்ஸும் நல்லபடியாக ரெசிப்ரோகேஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்பணும். அதனால் என்ன பண்ணுறாரு பாபா, இதை டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த தாத்தா கேல்கர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிவிட்டு தன் துணிமணியை மாட்டின்ட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த கடைக்கு போய் மாமிசம் வாங்கிட்டு வரலான்னு ஆசைப்படுறாரு. அப்போ டகால்னு பாபா என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் இருப்பா, நீயே போகிற, என்ன போகணுன்னா கிளம்பிடுவியா, நீ வேறு யாரையாவது அனுப்பு அப்படின்றாரு. இப்படி தான் டெஸ்ட் பண்ணுவார். உடனே தாத்தா கேல்கர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் பாண்டு, அவனை என்ன பண்ணுறாருன்னா, இது போய் நீ வாங்கிட்டு வான்றார். பாண்டுவும் கிளம்பும்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா, அவனையும் கூப்பிட்டு நிறுத்தி, நீ போக தேவையில்லப்பா, இப்போதைக்கு இந்த திங்கிங் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிடுவோம், இதை வி வில் டேக் இட் லேட்டர் அப்படின்ற மாதிரி அந்த டாப்பிக்கே மாற்றி விட்டு முடிச்சு விட்ருவார். இதே மாதிரி இன்னொரு சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா, இந்த புலவில் வந்து பேர் இந்த மாமிசை எல்லாம் சரியாக இருக்கா, உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, இதே தாத்தாவை கேட்குறாரு. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சம்பிரதாயத்துக்கு எல்லாமே சரியாக இருக்குது, டேஸ்ட்டு உப்புலாம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாரு. இப்போ பாபா கேட்குறாரு, நீ இந்த மாதிரியான உணவை நீ கண்ணில் பார்த்ததில்லை, நீ இதை டேஸ்ட் பண்ணதும் கிடையாது, அப்படி இருக்கும்போது எப்படிப்பா உனக்கு இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி சில சமயம் அவரையும் டெஸ்ட் பண்ணுவார். ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையோடைய உண்மையான அன்பை எப்படி பார்ப்பான்னு பார்த்திங்கன்னா, குழந்தை அப்படியே சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுவாள், பொழுது போலன்னா டக்குன்னு அதை ஒரு தட்டுறது, கிள்றது அப்படின்னு பண்ணும்போது என்ன ஆகுனா, அது எழுந்துட்டு அழ ஆரம்பிச்சிடும். அப்படி அழும்போது அதை வந்து ஒரு அரவணைச்சி அதை வந்து ஒரு கன்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே கொஞ்சம் நார்மல்ஸிக்கு கொண்டு வருவோம். அப்படி தான் நம்ம பாபாவும் உண்மையான அம்மா அப்படின்ற முறையில் இந்த தாத்தா கேட்கிற இப்படிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்கார். ஆனால் எந்த ஒரு சத்குருவோ இல்லை மகானோ அல்லது குருமார்களோ எது தடுக்கப்பட்ட உணவோ அதை வந்து தன்னுடைய பக்தர்களையோ சீடனையோ சாப்பிடுன்னு சொல்லி கம்பல் பண்ணி அவங்களுடைய நிலைமையை ரொம்ப கீழ்ப்படுத்திக்க மாட்டாங்க. அதுதான் இந்த பாபாவும். அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, உனக்கு பிடிச்சதை நீ சாப்பிடு, அவனுக்கு பிடிச்சதை அவன் சாப்பிட்டோம் அப்படின்றது தான் இந்த எக்ஸாம்பிளில் பாபா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த தாஸ்கனு மகராஜ் இருக்கார் பார்த்திங்களா, அவர் தான் 1914 இந்த ராமநவமி ஃபங்க்ஷன் போது பர்மனண்ட்டாக பாபா வந்து அவரை ஒரு கீர்த்தனையை பாடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுறவரை அவரை நினைவிச்சுடுறாரு. ஸோ இந்த தாஸ்கனு மகராஜ் பம்பாய் அக்கம் பக்கம் மாகாணம் பூரா போய் தன்னுடைய பாட்டுகளாலையும் கீர்த்தனைகளாலையும் பாபாவுடைய புகழை அருமை பெருமையெல்லாம் பெருசாக சொல்லிடுறாரு. அப்போது பக்தர்கள் ஷீரடிக்கு எக்கச்சக்கமாக கூட தொடங்கிடுறாங்க.
ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் போது ஒரு 5000 பேர் வருவாங்க. அது படிப்படியாக போய் 75,000 பேருக்கு ஷிரடியில் வந்துடுறது. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லையா, அந்த மல்யுத்தம், கடை டிஸ்டன்ஸ்லேருந்து தோல் சாக்கில் தண்ணி கொண்டு வரணுன்றது. அதனால் இந்த அண்டி விவகாரம் அப்படியே முடிஞ்சிடுறது. ஷிரடி என்னாகிறது, ஒரு பெரிய க்ஷேத்திரம் ஆயிடுறது. அப்போது பக்தர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பாபாவுக்கு ஒரு கிஃப்ட்டோ ஒரு அன்பளிப்போ கொடுக்கறதுக்கோசரம் பல விதமான பொருட்களை கொண்டு வராங்க. அதோடு சேர்ந்து நிறைய உணவு வகைகளையும் பாபாவுக்கு ஒரு நிவேத்தியமாகவும் கொண்டு வந்து வச்சுடுறாங்க. அப்படி பாபாவுக்கு கொண்டு வந்த அந்த பொருட்கள்லாம் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏழை பக்கிரி, ஆண்டிகள், முடியாதவர்கள் இவங்கள்லாம் வயிறு புடைக்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு இன்னும் மீதி இருக்கிற அளவுக்கு மிஞ்சி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த நிவேதியானெல்லாம் வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. பாபாவுக்கு அதை மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த உள்ளூரில் இருக்கிற கோவில்கள் இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற தெய்வங்கள், தேவதைகள் மீதும் பாபாவுக்கு எப்பவுமே மரியாதை உண்டு அப்படின்றத நம்ம பின்னால் பார்ப்போம். இது பற்றி ஏற்கனவே பார்த்திங்கன்னா, தனக்கு வந்த தட்சிண பணத்து மூலிமா தாத்தியாவை வச்சு அங்கே இருக்கிற மாருதி, சங்கரர், கணபதி, கிராம தேவதைகள் இந்த கோவில்களெல்லாம் பாபா ஏற்கனவே கை காசை போட்டு கோவிலை வந்து செப்பனிட்டு புனரமைச்சிருக்காரு. நானா சாஹேப் சந்தோர்கருடைய கதையை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.